வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ட்ராவல் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆனதால் இன்றைக்கி வந்து ஒரு பஸ் vlog தான் பண்ண போகிறோம். பெருங்களத்தூர் அங்கே தான் வந்து இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு ராஜபாளையம். சரி வாங்க, என்ன பஸ் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். பெருங்களத்தூரில் தாங்க இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்ரீராம் கேட்வேன்னு சொல்லுவாங்க, ஐடி பார்க்கு, அதோடைய வாசலில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பெருங்களத்தூரில் டிராஃபிக் செம்மையாக இருக்குங்க. வீக்கெண்டுன்றதால சாட்டர்டே சண்டே செம்மையாக க்ரௌடு இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கே வந்து செம்ம க்ரௌடு இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஏவிகே பஸ் இது தாங்க வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டிராஃபிக்கில் நம்ம ஓடி போய் ஏறிடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா வண்டி நிறுத்தக்கூட இடம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஏறி மேலே படுத்தாச்சுங்க. அப்பர் பெர்த்து தான் புக் பண்ணியிருக்கேன், U3. நம்ம வந்து எப்போவுமே வந்து சிங்கிள் பெர்த்து தான் வந்து புக் பண்ணுவோம். அந்த டபுள் பெர்த்து வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே, ஆன் டைமில் வந்துட்டாங்க டைமு. இப்போ 8 மணிக்கு கோயம்பேட்டில் எடுத்த வண்டி வந்து இங்கே 8:55 சொல்லியிருந்தாங்க. 8:40க்கு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வந்தாச்சு. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வீக்கெண்டுன்றதால வெள்ளிக்கிழமை கரெக்டாக சென்னையிலேருந்து ராஜபாளையத்துக்கு 1300 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சுங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இது வந்து டிசம்பர் மந்த்ன்றதால வந்து நம்மளுக்கு குளிர் அதிகமாக இருக்குன்றதால ஏசி தேவைப்படாதுங்க. நான் ஏசியே சூப்பராக இருக்கும். இந்த பஸ்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. ஒரு நான் ஏசி பஸ்ஸில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரீடிங் லேம்ப்பு ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜர் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, படுத்து தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஏசி அதை பற்றி கவலை இல்லை. விண்டோவை திறந்து வச்சாலே சூப்பராக காற்று உள்ளே வந்துட்டுருக்கு. இந்த பஸ்ஸில் ஸ்க்ரீனோட கலர் வந்து க்ரீன் கலர் அழகாகவே இருக்குது. ஒரு பேக்கெல்லாம் கேரி பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய கேரியர் கொடுத்துருக்காங்க. என்னோடய பேக் பெருசாகவே இருக்குது. அதே வந்து சூப்பராக அந்த கேரியரில் வைக்க முடிஞ்சது. இப்போ நம்ம சூப்பராக ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் வந்து ஓகேங்க, எனக்கு வந்து டஸ்ட்டு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்போயே பெட்ஷீட் எடுத்துன்னு போகணுன்னு சொன்னாங்க. நான் தான் கேட்கல. நான் ஏசி பஸ்ஸில் வந்து பெட்ஷீட் தரமாட்டாங்களாம். நானும் பெட்ஷீட் எல்லாமே வந்துட்டேன். விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டா பெட்ஷீட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ வந்து கேசிபிடி கிளாம்பாக்கம் அதுக்குள்ளே வந்துட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள், பஸ்ஸு வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க கிளாம்பாக்கத்தில். அது இல்லாமல் இங்கே பேசஞ்சரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த செக்கிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க, டீட்டெயில் எல்லாமே. நான் வந்து இந்த கேப்பில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பஸ்ஸை வந்து சுற்றி காட்ட போகிறேன். இந்த பஸ்ஸில் தாங்க இப்போ நம்ம வந்து பேசஞ்சராக வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஏவிகேன்றது பிளாக் கலர் பஸ் தான் வந்து அதிகமாக ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும். நான் வந்து இப்போ பார்த்ததில் அதுதான் நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த பஸ் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு, அந்த எல்லோ, ப்ளூ எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது இந்த பஸ்ஸு. நான் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வண்டி வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் சென்னை, திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இந்த வழியாக போயிட்டு இந்த பஸ்ஸு லாஸ்ட்டாக வந்து திருநெல்வேலி, தென்காசி போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதை உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், டிரைவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அந்த பஸ் தான் இது. நான் புக் பண்ண ஆப் பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருந்தேன். அந்த பஸ்ஸில் வந்து ஸ்பேர் வந்து ரொம்ப நான் சொல்லியிருப்பேன் 1300க்கு மேலே வந்துடுச்சு. இருந்தாலும் பஸ்ஸு நல்லா தான் இருக்குங்க. நான் ஏசியில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியமாக இருக்குது இந்த பஸ்ஸு. இந்த இடத்துல வந்து போர்டிங் ஆகிற பேசஞ்சரை வந்து ஃபுல்லாகவே நேம் லிஸ்ட்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருன்னா மிஸ்ஸிங் இருந்தால் கூட அதை வந்து
சரி பண்ணிட்டுறாங்க. இந்த கிளாம்பாக்கத்தில் நம்ம போகக்கூடிய இந்த பஸ்ஸு வந்து ஏவிகே ட்ராவல்ஸில் என்ன பாடி அந்த கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கோச்சுன்னு சொல்லுவாங்க. நல்லாவே இருக்கும் அதோடைய பாடி. இப்போ நம்ம டிரைவர் என்ன கிட்ட போய் பேசலாம் வாங்க. உங்கள் பேர் என்னண்ணா? உங்கள் பேர்? சூப்பர் சூப்பர்ண்ணா. இவர் தான் டிரைவர்ண்ணா, பாலசுப்ரமணியம். அண்ணா இந்த பஸ்ஸு லாஸ்ட்டு எந்த ஸ்டாப்னா போய் நிற்கும்? தென்காசி வரைக்கும் அந்த பஸ் போகுதுங்க. நீங்கள் உங்கள் பேருண்ணா? அட்டண்டர். உங்கள் பேருண்ணா? என்னண்ணா? மாரிஸ். இந்த அட்டண்டர் இருக்கார் பாருங்க, இவர் வந்து சூப்பராக நம்மளை வந்து கைட் பண்ணுவாருங்க. நம்மளுக்கு வந்து பஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி கால் பண்ணி ஆன் டைமில் பஸ் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அந்த டிராஃபிக்லேயும் வந்து நம்மளை கரெக்டாக பிக் பண்ணுறாங்க. அதனால் வந்து டிரைவர் அண்ணாவையும் அந்த அட்டண்டரையும் நம்ம வந்து பாராட்டணும். டிரைவர் அண்ணாவை பார்க்கும்போது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் மாதிரி தெரிகிறாரு. அது இல்லாமல் இன்னும் இருக்காங்க டிரைவர்லாம் இந்த வண்டியில். அவங்களாம் வண்டி ஓட்டும் போது நான் அவங்களையும் காட்டுறேன். இப்போ கேசிபிடி கிளாம்பாக்கெட்லேருந்து வண்டி அப்படியே வெளியில் வருதுங்க. இதுக்கப்புறம் தான் மாஸ் ஜேர்னி கண்டினியூ ஆக போகுது. பஸ்ஸு வந்து இடையிடையில் வந்து வேகமாக ஓட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே டிராஃபிக் வந்து இன்னும் குறையிலைங்க. செங்கல்பட்டு வரைக்குமே வந்து ஒரு நார்மலான டிராஃபிக் இருந்துக்கிட்டே இருக்குது. இதிலேயே வந்து டிரைவர் அண்ணா வந்து ஒரு 70 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாரு. அது இல்லாமல் இந்த பஸ்ஸோடைய ஓவர் ஸ்பீடு வந்து எனக்கு தெரிஞ்சு 80 லாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்பீடோமீட்டரில் நம்ம மொபைல் ஆப்பில் செக் பண்ணி பார்த்தோம், 80க்கு மேலே போகலை வண்டி. இருந்தாலும் நம்ம செக் பண்ணுவோம், மறுபடியும் டிரைவர் அண்ணாவோட கேட்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் நார்மலான அந்த ட்ராவலிங் வந்து இருக்கும் ஸ்பீடு. செங்கல்பட்டுக்கு அப்புறம் தான் வந்து நல்ல ஸ்பீடு எடுக்கிறாங்கன்றத நம்ம ஆல்ரெடி நிறைய பஸ்ஸில் பார்த்துருப்போம். இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நான் வந்து கிளாம்பாக்கத்துலேருந்தே பார்த்துட்டு வரேன். அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு கண்டினியூவாக கேட்டுகிட்டே வருது. ஒரு வண்டி கிராஸ் ஆனாலும் அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு ஆகிடுச்சு நம்மளுடைய டிராஃபிக் சிஸ்டம்லாம். மக்கள் தொகை அப்புறம் வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்கள் வந்து அதாவது நம்ம பொதுவாக யாரையுமே குறை சொல்ல முடியாது. 2 வீலராக இருக்கட்டும், இல்லை பெரிய வண்டியாக இருக்கட்டும், இல்லை காராக கூட இருக்கட்டும், ஏன்னா ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து குறையணும். அது வரைக்கும் நம்ம வந்து சேஃப்டியாக தாங்க ட்ரைவ் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து நைட்டுன்றதால எல்லா ஏர்பஸ்ஸும் வந்து வெளியூருக்கு கிளம்பிட்டே இருக்குது. நம்ம தலைவன் எஸ்சிடிசி கூட சைடில் வராமல் பாருங்கள். இந்த மாதிரி நைட்டில் ஜேர்ன் பண்ணுறதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு டோல்கேட் இங்கே தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். 10 மணி ஆகுது கரெக்டாக நைட்டு. இதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட டோல்கேட் வருங்க. நம்ம எப்பயும் ஒரு 10 டோல்கேட்டை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கூட இருக்கலாம், ஏன்னா புதுசாக வந்திருக்கும், நம்மளுக்கு தெரியல. நான் வந்து கேபின் ரைடு வந்து கேட்டிருக்கேன். எங்கே பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்தா இது வந்து ஃபுல்லாகவே டபுள் வேவாக இருக்கும் நம்ம மதுரை வரைக்குமே. அதுக்கப்புறம் வந்து மதுரை டு அந்த தென்காசி ரூட் இருக்குது பாருங்கள், ராஜபாளையம் ரூட். இதெல்லாம் வந்து பயங்கர டெரரான ஒரு 1 வே ரூட்டு. அதில் வந்து நம்ம இந்த கேபின் ரைடை பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப மாஸான ஓவர்டேக்லாம் இருக்குது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். மேல்மருவத்தூர் வந்துருக்கோங்க. இந்த மேல்மருவத்தூர் மட்டும் பாருங்களேன், எப்போ நீங்கள் எந்த டைம் எனி டைம், அதாவது மிட் நைட்லாம் கூட வாங்க, எதனா ஒரு இந்த பக்தர்கள் வந்து பஸ்ஸில் வந்து டூரிஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்காங்க. அது இப்போ நிற்கிறாங்க பாருங்கள். அதுவும் நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லைங்க, கர்நாடகா, ஆந்திரா, பல ஸ்டேட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது மேல்மருவத்தூர். அந்த அளவுக்கு வந்து செம்ம டெவலப் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து நல்ல ஸ்பீடு கண்டினியூ பண்ணி தான் போகிறோம். இந்த பைக்கு எப்படி வராரு பாருங்கள், சைடில் 2 பேர் போட்டுன்னு வராங்க. அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் பாருங்களேன். இதுக்கப்புறம் வந்து எல்லா லைட்டையுமே அணைச்சிட்டாங்க. வெறும் நைட் லேம்பு மட்டும் தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே வந்து பாதி பேர் தூங்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கும் தூக்கம் வரும்போது நல்லா தூங்கிடுவேன். அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு விண்டோ அந்த ஜேர்னியை வந்து காமிச்சிக்கிட்டே வரேன். நான் வந்து இப்போ தலையோ கையோ வெளியில் நீட்டிலாம் வீடியோ எடுக்கலைங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. நான் வந்து ஒரு ஸ்டிக்கில் மொபைலை மாட்டி அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். சேஃபாக தான் பண்ணிவிட்டு வரோம். மேலே அதுவும் அப்பர் பத்துக்கு மேலே தான் நான் இருக்கேன். அதனால்
யாருக்கும் எதுவும் ஆகாது, சேஃபாக தான் பண்ணிட்டு வரும். அதனால் இங்கே தப்பாக நினச்சிட போகிறீங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். திண்டிவனம் பைபாஸ் ஆக்சுவலாக உள்ளே போகலங்க, எந்த ஊருமே வந்து எனக்கு தெரிஞ்சு போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசஞ்சர் ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு பஸ்ஸில், ஒரு சில சீட் மட்டும் தான் காலியாக இருக்குது. மேபி விழுப்புரம் திருச்சிலாம் ஊருக்குள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாகவே பைபாஸ் தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். விக்கிரவாண்டி டோல்கேட்டை வந்து கிராஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க பஸ்ஸில் ஜேர்னி பண்ணுறவங்களுக்குலாம். அதாவது பஸ் ரூட்லாம் வந்து நிறைய மாறும் இந்த இடத்துல இருந்து. குறிப்பாக தஞ்சாவூர், கும்பகோணம், வடலூர், பன்ருட்டி, சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோயில், மாயவரம், இந்த மாதிரி ரூட்லாம் வந்து இந்த இடத்துலேருந்து பிரியும். அதனால் வந்து முக்கியமான ஒரு ஜங்ஷன். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அப்படியே பிரிட்ஜ் மேலே ஏறி திருச்சி, மதுரை நம்ம போகிற ரூட் அதுதான். இங்கேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம் ரூட் வந்து பிரிகிற இடம் இந்த விக்கிரவாண்டி. அதனால் வந்து ஒரு முக்கியமான இடம் இது. நம்ம மேபி ஆல்ரெடி இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வடலூர் கோவிலுக்கெலாம் போவோம், இந்த ரூட்டு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து பிரிட்ஜ் மேலே அப்படியே ஏறிடுச்சு. லைட்டாக தூக்கம் வருது எனக்கு. நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு எந்த இடத்துல நான் எந்திரிக்கணும் அங்கேருந்து அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். கேபின் ரைடு கண்டிப்பாக இருக்குங்க, அதை வந்து நான் சொல்லியிருப்பேன். சிங்கிள் வேலை பண்ணலாம் நாளைக்கு காலையில். கண்டிப்பாக கேட்டிருக்கேன் டிரைவர்கிட்ட. நல்லா ஒரு 3.5 மணி நேரம் தூங்கியாச்சுங்க. இடையிடையில் கொஞ்சம் எழுந்திரிச்சேன். இந்த திருச்சி, காவேரி, அந்த ஸ்ரீரங்கம் அதெல்லாம் காட்டலான்னு பார்த்தேன். ரைட் சைடில் ஒரு சீட் காலியாக இருந்துச்சு, அந்த பக்கமாக போய்ட்டு வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கன்னா சரியாக கிளியராக தெரியலங்க. பாருங்கள், இப்போ இன்னொரு டிரைவர் அண்ணா ஓட்டிகிட்ருக்காரு. இவர் தான் இவ்வளோ நேரம் ஓட்டியிருக்காரு போல், நம்மளுக்கே அது தெரில. இப்போ வந்து ஒரு அழகான ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று நிறுத்த போகிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கிளம்பாக்கிறதுக்கப்புறம் இங்கே தான் நிறுத்துகிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஹோட்டல்லாம். ஓகேங்க, ரொம்ப நல்லா தூங்கிட்டேன். நம்ம உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் அங்கெல்லாம் வந்து நல்லாவே ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. திருச்சிலாம் தாண்டி வந்தாச்சுங்க. திருச்சி தாண்டி இப்போ ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க ரெஸ்ட் ரூமு. பாருங்கள், ஏவிகே அவங்களுடைய பஸ்ஸு, 2 பஸ்ஸுமே அவங்களுடைய கம்பெனி தான். ரெகுலராக நிறுத்துகிற இடம் போலகுது. இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அதையும் காட்டுறோம் பாருங்கள். வள்ளுவன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் அழகாக இருக்குது. பக்கத்துலலாம் வந்து அந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு அழகான ஒரு பார்க் மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லாவே இருக்குது, சூப்பராக இந்த இடம். நான் இப்போ சாப்பிடலங்க. டின்னர் வந்து அன்டைம், கரெக்டாக மணி 3 ஆகுது. நம்ம வந்து டின்னர் வீட்டிலே முடிச்சுட்டு வந்தாச்சு. ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஹைஜீனிக்கான ஒரு நல்ல ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க, அதெல்லாம் வந்து பாராட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் யாரும் பெருசாக இங்கே வந்து எதுவுமே ஃபுட்டு சாப்பிடல. ஏன்னா டைம் வந்து 3 மணி ஆகுது. அன்டைம் யாருமே பெருசாக சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த டீ காஃபிலாம் குடிப்பாங்க. அதுவும் ஏன்னு தெரில, யாருமே வரல. அண்ணன் வந்து டீ ரெடியாக போட்டுட்ருக்காரு பாருங்கள். நம்மளும் டீ குடிக்கலான்னு பார்த்தா எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போதைக்கு இல்லை, ஏன்னு தெரில.
இவங்க அந்த ப்ரைவேட் பஸ் ஓட்டுறவங்க எல்லாருமே பாருங்களேன், கரெக்டாக அவங்க ஹோட்டலில் நிப்பாட்டும் போது அவங்களுடைய இன்னொரு பஸ்ஸும் வந்து அவங்க நின்று பேசிட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் போல். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒய்பிஎம் ட்ராவல்ஸ்லையும் பார்த்துருப்போம். இதே மாதிரி திருச்சி பக்கத்தில் நிப்பாட்டும் போது அங்கே ஒய்பிஎம் பஸ்லாம் நிற்கும். நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கே ஏவிகே ட்ராவல்ஸ் அவங்க வந்து மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி டிரைவிங்கில் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம வண்டி அழகாக நின்றுட்டுருக்குங்க. இந்த மாதிரி ஏவிகே ட்ராவல்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து வழங்கலாம். 2 டிரைவருமே சூப்பராக ஓடுறாங்க. நல்ல ஒரு சேஃபான ரைடை கொடுக்குறாங்க நம்ம ஏவிகேல. நல்லா இருக்குங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் எப்படி இறங்கும் போது எப்படின்னு தெரிஞ்சிடும். ஆன் டைம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 6:15 அந்த டைம் சொல்லியிருக்காங்க. 6:15க்குள்ளே இந்த வண்டி வந்து நம்மளுக்கு அங்கே போயிடுதான்னு பார்ப்போம். இப்போ இந்த வண்டியை ஒரு அண்ணன் ஓட்டுறாரு பாருங்க. இவர் வந்து இப்போ தான் ஏறி இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணன் வந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் தான் ஓட்ட போகிறாரு. ஆல்ரெடி என்னடா இது 3 டிரைவர் ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ப்ராப்பராக இந்த 2 டிரைவர் தான் இன்றைக்கி இந்த டியூட்டியில் இருக்கிறவங்க. இப்போ லாஸ்ட்டாக வண்டி நிறுத்தினார் பாருங்க அவரும் இவரும். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வண்டி ஏறும்போது பார்த்தோம் பாருங்க, பாலசுப்ரமணியம்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன். அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்காராம். அவர் கொஞ்சம் தூரம் சும்மா ஓட்டிருக்காரு போல். கரெக்டாக தெரில, அவங்க ஏதோ சொன்னாங்க 2 டிரைவர் தான் ஆனால் இன்றைக்கின்ட்டு. அந்த அண்ணன் வந்து இங்கே இறங்கிட்டு வரான். அதுக்கு ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 டிரைவர் இந்த வண்டி வந்து ஓட்டியிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டபுள் வேலை கேபின் ரைடு பண்ணலான்னு உட்காந்தேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் பாருங்களேன், இது வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு. டபுள் வேலை ஆல்ரெடி ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுன்றதால நான் உள்ளே போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க தான் போகிறேன். காலையில் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வரைக்கும், அதாவது அதுக்கு முன்னாடி அந்த கண்ணன் கோவில்லாம் வரும் பாருங்கள், அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அப்படியே ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் அப்படியே அடுத்தடுத்த ஊர்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பொழுது வெடிய போகுது. இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேலாம் கலந்து வருங்க. இந்த ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரூட்லாம் லாஸ்ட் டைமே வந்து நம்ம ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்போம். சிங்கிள் வேலாம் வரும். நம்ம அந்த மதுரை பைபாஸில் எந்த அளவுக்கு வேகம் பஸ் வந்துச்சோ அந்த மாதிரி இதில் இருக்காது. கிடைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் வேகம் போகும் வண்டி. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டக்கூடிய ரூட் இதெல்லாம். எதிரில் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ரூட் இது. டைம் பார்த்தீங்கன்னா 5:55 ஆகுது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாச்சு. அடுத்தது ராஜபாளையம் நம்ம இறங்க போகிற டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா
ஓகேண்ணா. பொழுது வெடிது பாருங்க. கரெக்டாக மணி வந்து 6:10 ஆக போகுது. ஒரு ஃபுல் நைட் ஜேர்னி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வர ஸ்டாப் ராஜபாளையமா? ஆமாண்ணே. சரி, பேக் கொண்டு வந்துடுவோம். போயிட்டு நிறுத்தமாக எடுத்துக்கலாம்ல? தாண்டி சரி
சில சேனலில் வந்து ஒரே கண்டென்ட்டாக போடுவாங்க, நம்ம சேனல் அப்படி கிடையாது, மல்டி கண்டென்ட் வரும். அதனால தான் சேனல் பேரே வந்து மல்டி மாஸ்டர்னு வச்சுருக்கோம். நம்ம சேனலுக்கு வந்து அப்படியே ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டும் கொண்டு வர முடியும் நம்மளால். ட்ராவல் லாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ரைடை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேண்ணா அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப கதிரவன் உங்கள் பேர், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றி. சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்திருக்காங்க, அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட வாட்ச் காமிச்சிருப்பேன் 6:15. சேஃபாக வந்து நம்ம இறங்கிட்டோங்க ராஜபாளையத்தில். இந்த வண்டி இப்போ இங்கேருந்து தென்காசி கிளம்புதுங்க. உண்மையாலுமே சொல்லலாம், இந்த மாதிரியான சிங்கிள் ரூட்டில் சூப்பராக டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி டிரைவருக்கெலாம் வந்து நன்றி சொல்லணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ரிஸ்க் எடுத்து நம்மளை வந்து சேஃபாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. ரொம்ப பார்த்து ஓட்டக்கூடிய ஒரு ரூட்டு தான் இது. மதுரை டு அந்த தென்காசி ரூட்லாம் அப்படி தான் இருக்கும். இங்கேருந்து பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், அப்புறம் ஆலங்குளத்துலேருந்து நீங்கள் போனீங்கன்னா அப்படியே திருநெல்வேலி, அப்படி இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே செங்கோட்டை, அந்த கேரளா வரைக்கும்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ரூட்லாம் இங்கேருந்து தான் பெரியங்க. முக்கியமான ஒரு இடம் ராஜபாளையம் அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து யார் ஃபேமஸ்னால் ராஜபாளையம் அந்த பிரிட் சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் நம்ம வாய்ப்பு கிடைச்சா போய் பார்க்கலாம் அந்த பண்ணை எதனா இருக்கான்னு சொல்லிட்டு. நான் அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து என்னுடைய ஒர்க்கை வந்து பண்ண வந்திருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ். பை.